4 1 2 3 5 பாட்டு சொல்கிறார். இதில் இந்த பாட்டு 311 பிராரத்த கண்மம் நீங்கும் முறைமை. இப்போ கண்மங்கள் என்று சொல்லுகிற போது கண்மம்னா எத்தனை இருக்கு? வினை, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம், 3 வினை இருக்கு. இதில் சஞ்சித வினை எப்படி கெடும்? குருநாதரது தீட்கையில் சஞ்சித வினை கெடும். அப்போது சீவன் முத்தருக்கு சஞ்சித வினை எப்போ கெட்டுச்சு? 8ஆம் நூற்பாலை. 8ஆம் நூற்பாலையே சஞ்சிதம் தீந்துருச்சு. புரியுதா இல்லையா? அப்போ என்ன இருக்கு? பிராரத்த வினை இருக்கு, ஆகாமிய வினை இருக்கு. இந்த 2 நீங்கணுமா இல்லையா? இப்போ சஞ்சிதம் 8ஆம் நூற்பாலை உபதேசம், குருநாதர் வந்து உபதேசம் செய்யும்போது சஞ்சிதம் தீர்ந்து போச்சு. இப்போ ஆகாமிய வினை வராமல் இருக்கணும். ஆகாமிய வினை வராமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்? இறைவனி நிற்க. இறைவனி நின்னீங்கன்னா கண்மம் மனம் வேலை செய்யாதுன்னு சொன்னோமா இல்லையா? அந்த கண்மம் என்னது? ஆகாமிய வினை. ஏன்னா நான் செஞ்சேங்கிற முனைப்பு இல்லாமல் எதை செஞ்சாலும் என்ன வராது? ஆகாமிய வினை வாராது. ஆகாமிய வினை வாராது. இப்போது சஞ்சித வினை குருநாதன் தீக்கையில் போச்சு, ஆகாமிய வினை இறைவனி நிற்பதினாலே போச்சு. பிராரத்த வினை இருக்கா இல்லையா? அது கொண்டு வந்தது. அதுக்கு என்ன சொன்னோம்? பிராரத்த வினை உடல் ஊழாய் கழியும், உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும், உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது பொது விதி. அது பொது விதி. சிறப்பு விதி ஒன்று இருக்கிறது. சிறப்பு விதி ஒன்று இருக்கிறது. ஏன்னா அது அங்கே பாடத்தில் சொல்கிறதில்லை. நீங்கள் உண்மை விளக்கத்துலையோ சிவபிரகாசத்துலையோ அதெல்லாம் சொல்கிறது. உடம்பு உலா கழியும், உடம்பு இருக்கிற வரைக்கும் பிராரத்த வினை இருக்கும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரோம். எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் சித்தியாரில் மட்டும் அதுக்கு சிறப்பு விதி சொல்கிறார். உடம்போடு கூடிய வழியும் அவர்களுக்கு பிராரத்த கர்மம் வேலை செய்யாது. பிராரத்த கர்மம் வேலை செய்யாது. யாருக்கு செய்யாது? சீவன்முத்தருக்கு செய்யாது. சீவன்முத்தருக்கு செய்யாது. ஏன் செய்யாதுங்கிற விளக்கம் இந்த பாட்டில் இருக்குது. இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு. இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. நீங்கள் பாருங்கள், 311 12 13 14 15 இந்த பாட்டு ரொம்ப 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 முக்கியமான பாட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தை இந்த இடத்தை தவிர நீங்கள் 14 சாத்திரத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. சிவஞான போதத்தில் இருக்குது, வெளியே தெரியாது. சிவஞான போதத்துக்குள்ளே எப்படி இருக்குது? ரொம்ப சூக்குமாக இருக்குது, தெரியாது. இப்போ வெளியே தெரிகிற மாதிரி சொன்ன இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம்தான். இது யாருக்கு புரியும்னு நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நடந்த பாடத்தை தெளிவாக வாங்கியிருந்தால் இந்த இடம் ஆமாங்க இது எங்கேயுமே இல்லைங்கன்னு தெரியும். இல்லைன்னா அதை அதை கேட்ட மாதிரியே இதையும் கேட்டுட்டு போக வேண்டியதுதான். சரியா? அதனால் ஒரு கவனமாக கேட்க வேண்டிய இடம். பிராரத்த கண்மம் நீங்குகிற இடம் எங்கே அப்படிங்கிற கருத்து இந்த பாட்டில் இருக்குது. சரிங்களா? அது ஏன் நீங்குகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டை பாருங்கள். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார், பார்க்கவரு ஞானம் பழஞானம், அஞ்ஞான விகற்பம், வாச்சிய வாசக ஞானம், வைந்தவத்தின் கலக்கந்தரு ஞானம், போகத்தங்கிய போக ஞாதிரு ஞான நேய ஞானம், தங்கிய ஞானம், சங்கற்பனை ஞானம், திருஞானம், இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் சீவன் முத்தர் சிவமே பார்த்திருப்பர். ஞானம் 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 ஞானம். எத்தனை ஞானம் இருக்குது? ஏராளமான ஞானம் இந்த பாட்டில் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான பாட்டு. பாருங்கள். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர். அதாவது இத்தை ஆயும் அறிவு உடையோனாய் அன்பு செய்ய அப்படின்னு போன பாட்டில் இருக்கா இல்லையா? போன பாட்டில் இத்தை ஆயும் அறிவு உடையோனாய் அன்பு செய்ய அப்படின்னு என்னது? எத்தை ஆயும் அறிவு உடையோனாய்? இறைவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை நினைஞ்சு அனுபவமாக பெற்ற நிலையில் பெருமான் அந்த கருணையை நினைந்து அந்த பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிற சீவன் முத்தர்கள் அவங்க அதை எதை பார்ப்பாங்க?
எதை செய்யாலும் பெருமானோட விவகாரம் தான் தெரியும். ஒருத்தர் பாராட்டினா, ஆகா பெருமான் அவர்கிட்ட நின்று எப்படி பாராட்டிட்டு இருக்கிறாரு பாரியா, அப்படி தெரியும். ஒருத்தர் திட்டினா, ஆகா பெருமான் உள்ள நின்று எப்படி திட்டுறாரு பாரியா, அப்படி தெரியும். எல்லாமே யார் செய்கிறதா தெரியும்? பெருமான் செய்கிறதாவே தெரியும். அப்படி தெரிகிறதுனால அவங்க என்னதுங்க, அந்த அதை நினைஞ்சு பெருமானை நினைஞ்சு உருகிக்கிட்டே நிற்பாங்க. அதாங்க சொல்கிறார் என்னங்க, பரஞானத்தால். பரஞானம் என்பது என்னதுங்க, இந்த கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுவதினாலே பெற்ற சிவஞானம். அதுக்கு தான் பரஞானம். பரம் என்பதற்கு மேலான. இப்போ ஞானம் பல ஞானம் இருக்கு. எல்லாத்தை விட சிறந்த மேலான ஞானம் எது? இறைவன் அறிவில் நின்று உணர்த்துகிற ஞானம். இறைவன் அறிவில் இருந்து உணர்த்துகிற ஞானத்துக்கு என்ன பேர்? பரஞானம்னு பேர். அப்படியே நீங்கள் பெரிய புராணத்துக்கு போனீங்கன்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன சொல்கிறாருங்க, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் தோங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். இந்த உணர்வறிய மெய்ஞானம் தான் பரஞானம். உணர்வறிய மெய்ஞானம் என்பது என்னது? பரஞானம். இப்போ பார்த்தீங்கன்னா அபரஞானம் பரஞானம் ரெண்டு ஞானம் இருக்குது. ரெண்டு அபரஞானத்தை நிறையா பிரிக்கலாம். அபரஞானத்தை பிரிச்சிங்கன்னா நிறையா சப்டிவிஷன் இருக்குது. அது இந்த பாட்டில் சொல்கிறார். ஆனால் இந்த அபரஞானத்தின் வழியாக பெறுகிற ஞானம் என்னது? பரஞானம். இப்போ நமக்கு நிகழ்கிற ஞானம்ல என்ன ஞானம்? அபரஞானம். இப்போ நமக்கு நிகழ்வதும் அபரஞானம் தான், பரஞானம்லாம் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? நமக்கு நிகழ்வதெல்லாம் இப்போ என்ன ஞானம்? அபரஞானம். சரிங்களா? இறைவன் அறிவில் நின்று உணர்த்துகிற போது பெறுகிற ஞானத்திற்கு பரஞானம்னு பேர். பரஞானம்னு பேர். அப்போது பரஞானம் பெறுவதற்கு முன்பாக நம்ம எதை பெற்றிருக்கணும்? அபரஞானம் பெறணும். அபரஞானம் பெற்றாதான் பரஞானத்தை பெற முடியும். என்னங்க அபரஞானங்கிறீங்க பரஞானங்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தொடர்ச்சி வேணும். தொடர்ச்சி நிறைய இருந்தால் தான் இந்த இடம் புரியும். சரி, அப்போது இந்த சிவஞானம் பெற்றவர்கள் எதை பார்த்துருப்பாங்க? பரத்தை தரிசித்தோர். பரத்தை தரிசித்தோர். எதனால் தரிசித்தவங்க? பரஞானத்தால். திருவருள் துணை கொண்டு சிவத்தை பார்த்தவங்க. சிவத்தை பார்க்கணும் தான். எப்படி பார்க்க முடியும்? சிவஞானத்தை துணையாக கொண்டு. சிவஞானம் நாடும் திருவருள் நாடு எல்லாம் ஒன்று தான். சிவஞானம்னு ஒரு நேரத்தில் சொல்கிறீங்க, அப்புறம் திருப்பி கேட்டால் திருவருள்னு சொல்கிறீங்க. ஏக்கா திருவருளா சிவஞானமா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் ஒன்று தான். அதுக்காக தான் மாற்றி மாற்றி சொல்கிறேன். திருவருள்னாலும் ஒன்று தான், சிவஞானம்னாலும் ஒன்று தான், பரஞானம்னாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். திருவடி ஞானம்னாலும் ஒன்று தான், திருவடி ஞானம்னாலும் ஒன்று தான். இறைவனை காட்டுவது எது? திருவருள் தான். திருவருள் தான் சிவஞானம். திருவருள் தான் சிவஞானம். அந்த திருவருளை துணையாக கொண்டு சிவத்தை தரிசித்தோர். தரிசித்தோர் என்பது என்னது? பார்க்கறது இல்லை. தரிசனம் என்பது என்னது? அனுபவம். தரிசனம்னா நம்ம பார்க்கறதுன்னு நினச்சிக்கிறோம். அனுபவிக்கிறது. யார் அனுபவிக்கணும்? பெருமானை அனுபவிக்கிறது. பெருமானை அனுபவிக்கணும்னா என்ன நிகழ்ந்திருக்கணும்? முதல்ல திருவருள் முதல்ல விளங்கி இருக்கணும். திருவருள் விளங்கி இருக்கணும். திருவருள் வழியாக சிவத்தை தரிசிக்கணும். அதாங்க பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் என்ன செய்வாங்க? பரமே பார்த்திருப்பர். நீங்கள் பெருமானை தரிசிக்கிறீங்க. நாமெல்லாம் தரிசிக்கிறோமா இல்லையா? எங்கே தரிசிக்கிறோம்? கோயிலில் தரிசிக்கிறோம், வீட்டில் போட்டாவில் பார்க்குறோம், இங்கே திருமேனியில் பார்க்குறோம், பூசையில் பார்க்குறோம். பார்க்குறோமா இல்லையா? பார்த்துட்டு என்ன செய்கிறோம்? ஒரு 1/4 மணி நேரம் பூசை, ஒரு அரை மணி நேரம் பூசை முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் சார். நேரம் வேறு ஆகி போச்சு. 4 மணி ஆனால் கிளம்பணும். அவர் பாட்டுக்கு நடத்திக்கிட்டே இருந்தா வீட்டுக்கு போக வேண்டாமா? கேட்குறோமா இல்லையா? கேட்குறோமா இல்லையா? ஏன்? நாம் திருவருள் துணையை கொண்டு சிவத்தை தரிசிக்கல, அறிவை வச்சுக்கிட்டு பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அறிவை வச்சுட்டு பாடம் கேட்டால் என்ன வரும்? சலிப்பு வரும். என்ன வரும்? சலிப்பு வரும். வரும், வரலன்னா சொல்லக்கூடாது. வரும். நடத்துகிற ஆளுக்கு வரும், கேட்குற ஆளுக்கும் வரும்.
புரியுதா இல்லைங்க? இங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குது? அறிவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் திருவருள் துணை கொண்டு சிவத்தை தரிசித்தவங்க ஒருபோதும் உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. பெருமானையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே போனேன்னா கண்ணப்ப நாயனார் தான். கண்ணப்ப நாயனார் புராணம் தான் இந்த இடம். நான் திருப்பி அந்த புராணம் பூரா சொல்லணும். புராணம் பூரா சொன்னாதான் இந்த இடம் விளங்கும். புரியுதா இல்லைங்களா? அப்போ பெருமானை பார்க்க போகிறாரு. குடுமி தேவரை பார்க்குறதுக்கு மலை மேலே போகிறாரு. படிப்படியாக 7 தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீர்நிலை மலையின் மீது நேர்படச் செல்லும் போது மலை மேலே ஏறி போனார். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே. மலை மேலே இவர் ஏறிட்டு இருக்கிறார். இவர் போய் இன்னும் யாரை பார்க்கல? குடுமி தேவரை பார்க்கல. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்று அவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருத்திரு நோக்கம் எய்தி. பெருமானது திருவருள் கருணை யார் மேலே பட்டது? திண்ணனார் மேலே பட்டது. இவர் இன்னும் அவரை பார்க்கல. இவர் படி ஏறிட்டு இருக்கிறாரு. அவர் மேலேருந்து இவரை பார்க்குறார். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்தி தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி. முன்னை சார்பு வந்ததுனால பவம் விட்டு நீங்கியது. உலக சார்பை விட்டார் நீங்கினார். உலக சார்பை விட்டார் நீங்கினார். அதுக்கு 2 இடம் அருமையே நீங்கள் போனீங்கன்னா நம்முடைய திருநீலகண்ட நாயனார் புராணத்தில் இருக்குது. இது நீங்கி அகல. அறிவாலையும் நீங்கினார், உடம்பாலையும் நீங்கினார். அதான் இங்கே அகல நீங்கி பொங்கிய திருவின் நீழல் பொருவில் அன்புருவம் ஆனார். என்ன ஆயிடுச்சுங்க? இந்த யாக்கை சிவமயமானது, அன்புமயமானது. யாருக்கு? திண்ணனாருக்கு. அப்படியே அடுத்த பாட்டு போனார். மேலே போன மாகமா திருக்காலத்தி மலையொழு கொழுந்தாய் உள்ள ஏக நாயகரை கண்டார், தரிசித்தார். சொல்கிறோமா இல்லைங்களா? பரஞானத்தால் பரத்தை தரிசித்தார், பரமே பார்த்திருப்பார். மாகமா திருக்காலத்தி மலையொழு கொடுந்தாய் உள்ள ஏக நாயகரை கண்டார். ஏக நாயகரை கண்டார். என்ன ஆச்சுங்க? எழுந்த பேர் உகையின் அன்பின் வேகமானது மேல் செல்ல. மேலே இப்படி போய் பார்க்குறாரு. சாமி அங்கே இருக்கிறார். மலை மேலே ஏறி சாமியை பார்த்தார். வேகமாய் ஓடி சென்றார், மோகமாய் ஓடி சென்றார், தழுவினார், உச்சி மோந்தார். பார்த்த உடனே என்ன செஞ்சார்? கையில் இருக்கிற வில்லு அம்பெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடினார், ஆற தழுவினார், முத்தம் கொடுக்குறார். ஒரு குழந்தைக்கு உச்சி மோதல்னா என்னதுங்க? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு குழந்தை வந்தோன்னா அம்மா என்ன செய்வா? உச்சி மோதல அந்த மாதிரி என்ன செய்தாருங்க? வேகமாய் ஓடி சென்றார், தழுவினார், உச்சி மோந்தார். அப்படியே பெருமானார் ஆற தழுவி அப்படியே நிற்கிறார். நெடிது போது அயிர்த்து நின்று. எவ்வளோ நேரம் அப்படி இருந்தார்னே தெரியல. என்ன செய்கிறாருங்க? அப்படியே தன்னை மறந்து நிற்கிறார். கட்டி பிடிச்சி அப்படியே நிற்கிறார். நெடிது போது உயிர்த்து நின்று நிறை தரும் மயிர்காடோறும். அப்படியே மயிரெலாம் பூச்சரிச்சிருச்சு, உடம்பு புல்லரிச்சிருச்சு. யாருக்கு? திண்ணனாருக்கு. நெடிது போது அயிர்த்து நின்று நிறை தரும் மயிர்காடோறும் வடிவெல்லாம் புலகம் பொங்க கண்ணீர் வார. கண்ணீர் வார. அடியேனுக்கு இங்கு இவர்தான் அகப்பட்டார். அச்சோ, அகப்பட்டா அச்சோ. சாமி கிடைச்சிட்டீங்களே, எனக்கு கிடைச்சிட்டீங்களே. ஏன்? வேடுவன் நான். இது வரைக்கும் எப்படி இருந்தேன்? குத்து, கொள்ளு, எரி, அச்சமும் அருளும் அடைவிலார். அச்சம்னா என்னன்னு தெரியாது, அருள்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட எனக்கு அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பரிவு தாங்கோர் படிவமாம் பரிசு. ரொம்ப அருமையான இடம். படியிலா பரிவு. படியிலான்னு என்னதுங்க? ஜெராக்ஸ் காப்பி. படி எடுத்தல் சொல்கிறோமா இல்லைங்களா?
பரிவுனா அன்பு. படியே எடுக்க முடியாது. இது மாதிரி இன்னொரு அன்பை என்ன செய்ய முடியாது, காட்டவே முடியாது. உலகத்தில் இது போல ஒரு அன்பை காட்டவே முடியாது. அந்த அன்பு படியிலா பரிவு என்னாச்சுங்க, ஓர் படிவமாம் பரிசு தோன்ற. இந்த அன்பை அப்படியே ஒரு உருவமாக செஞ்சு அப்படியே பார்த்தா கண்ணப்ப நாயனார் நிற்கிறார். அதான் இவர் சொன்னார். யார்? நம்முடைய மணிவாசக பெருமான், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. அது மாதிரி அன்பை பார்க்கவே முடியாதுன்றார். பார்க்கவே முடியாது. வெம்மர குளத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலை கரடி அரி திரு காணம் தன்னில் முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கேட்டேன். சாமியை பார்த்தேன். சாமி, காட்டுக்குள்ளே தனியாவா இருக்கிறீங்க? கரடி வருமே, சிங்கம் வருமே, புலி வருமே, யாருமே இல்லாமல் தனியாவா இருக்கிறீங்க? இதை பார்க்க, இந்த கொடுமையை பார்க்கறதுக்காக நான் மேலே வந்தேன். வெம்மர குளத்து வந்த வேட்டு வச்சாதியாக இருக்கும். நாங்கள் தான் இதோட கிடக்கிறோம். எதுகோட? புலிகோடையும் நரியோடையும் எல்லா கூடையும் வாழ்வது எங்களுடைய வேலை. எங்கள் பிறப்பு அப்படிப்பட்ட பிறகு நீங்கள் ஏன் சாமி இங்கே மலை மேலே வந்து தனியாக இருக்கிறீங்க? நினச்சி பாருங்க. எல்லா உலகத்தையும் ஆள்ற பெருமான் அங்கே இருக்க மாட்டாரா? அதெல்லாம் தெரியல. அன்பு நிலை. வேட்டு வச்ச ஆதியார் போல் கை மலை கரடி அரி திரி காணம் தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன் இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே என்று நைந்தார். அப்படின்னு நஞ்சு போய் நிற்கிறார். ஐயோ, இதை பார்க்கறதுக்காக நான் மேலே வந்தேன் அப்படின்னு நிற்கிறார். இதுதாங்க. அதிலிருந்து 6 நாள் ஒன்றுமே தெரியல. யார் வந்தாங்க தெரியாது, யார் போனாங்க தெரியாது, வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 6 நாட்கள் பெருமான கண்ட பிறகு 6 நாட்கள் பதார்த்தங்கள் பாரார், பரமே பார்த்திருப்பார். பெருமானை மட்டும்தான் பார்த்தார். 6 நாள் சாப்பிடலை, தூங்கலை, எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தவர். நினச்சி பாருங்க. வேட்டையாடிட்டு அங்கே பொன்முகிலி ஆறு ஓடுகிறது. அங்கே போனால் நல்ல தண்ணீர் கிடைக்கும். பன்றியை வதக்கி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தவர். பசித்து வந்திருக்கிறார். பன்றியை துரத்திக்கிட்டு ஓடி வர்றாரு. பின்னாடி புராணம் எல்லாம் ஓடி வந்து வேட்டையாடி இளைப்பாறுவதற்காக வந்த நாயனார் கண் துயிலார் பார். சேக்கலார் பார். 6 நாள் தூங்கலை. 6 நாள் ஒரு கணங்கோட தூங்கலை. அதுதான் சீவன்முத்தர் இலக்கணம். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர். பதார்த்தங்கள், பதார்த்தம் என்பது உலகம், வேறு ஒன்றும் தெரியாது. உயர்ந்த பொருளை அனுபவிச்சுட்டா அதை விட இன்னொரு உயர்ந்த பொருள் கிடைச்சாதான் இதை விட தோணும். உண்டா இல்லையா? உயர்ந்த பொருளை அனுபவிச்சுட்டா அதை எப்போ விடுவோம்? 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை வந்துருச்சு, இந்த வேலையை விட்டுட்டோம்னு என்ன அர்த்தம்? அதை விட உயர்ந்ததாக ஒன்று கிடைக்கணும், அதை விட உயர்ந்ததாக ஒன்று. அப்போ சம்பளத்தில் உயர்ந்ததாக இருக்கணும். இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இதெல்லாம் ஒன்றும் வராதுங்க, எனக்கு 1 லட்சம் வேலை ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு விட்டு நான் வேறு எதுக்காக போகிறேன்னு என்ன அர்த்தம்? இதை விட உனக்கு உயர்ந்ததாக தெரியணும். சம்பளத்தில் இல்லைனாலும் எனக்கு நிம்மதியே இல்லைங்க இந்த வேலையில். அப்போ எனக்கு நிம்மதி அங்கே கிடைக்கிது அப்படின்னு என்ன செய்வான்? இப்போ இதை விட உயர்ந்தது கிடைச்சாதான் அதை விட்டுட்டு போவான். பெருமான தரிசித்து இன்பத்தை நுகர்ந்துட்டா அதை விடணும்னா என்ன கிடைக்கணும்? இதை விட உயர்ந்தது ஒன்று கிடைக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு பொருள் இல்லை. அதனால் அதை விட மாட்டோம். விட்டுட்டா லாஸ். புரியுதா இல்லைங்களா? விட்டுட்டா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? இழப்பு. அதனால் இதை அனுபவித்து கீழே வரும்போது கதறாங்க. நால்வர் பெருமக்களும் என்ன செய்கிறாங்க? சில நேரங்களில் கதறது எதுக்கு? அதை விட்டுட்டு கீழே வந்துட்டேனே சாமி, கீழே நான் இறங்கிட்டேனே அப்படின்னா என்ன செய்வாங்க? திருப்பி எப்படி மேலே ஏறுறதுன்னு தான் பார்ப்பாங்க. புரியுதா இல்லைங்களா? அதுதான் அவர்களுடைய நிலை. பெருமானை நினச்சி கதறதுக்கு காரணம் அதுதான். நமக்கெல்லாம் போகலாங்க, என்ன அவசரம், என்ன நீ போகலாம், என்ன ஆச்சு, 40 தானே ஆச்சு, 50 தானே ஆச்சு, 70 தானே ஆச்சு, பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு இன்னும் அது தெரியாது இல்லை, நம்ம இன்னும் அதை அனுபவிக்கவே இல்லை. அதனால் நமக்கு தெரியாது. சரி, தேநீர் சாப்பிடுங்க. பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார்.
பார்க்கவரு ஞானம் பழஞானம் அஞ்ஞான விகற்பம். பார்க்கவரு ஞானம் பழஞானம் அஞ்ஞான விகற்பம். இந்த ஞானம் என்று சொல்லுகிற போது நீங்கள் வரிசையாக இந்த ஞானத்தை பார்க்கணும். முதல்ல காட்சி முதலாகிய அளவைகளினாலே அறியப்படுகிற ஞானம் சுட்டுணர்வு ஞானம். இப்போ நாமெல்லாம் அறிகிற ஞானம் என்னது? சுட்டுணர்வு ஞானம். சுட்டுணர்வு ஞானம் என்னதுங்க? காட்சி காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை, இப்படி அளவைகளின் வாயிலாக தானே காண்கிறோம். ஒரு பொருளை எப்படி அறிகிறோம்? பார்த்தறிகிறோம், கேட்டறிகிறோம், தொட்டறிகிறோம். இதெல்லாம் காட்சி அளவைன்னு பேர். அப்புறம் இந்த நூல்கள் வழியாக கேட்கறதெல்லாம் என்னது? உரை அளவை. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் உரை அளவை. எனவே இப்படி அளவைகளினாலே அறிகிற ஞானம், அளவைகளினாலே அறிகிற ஞானம் அது என்னதுங்க? பார்க்க வரு ஞானம். பார்க்க என்பது கருவிகள் வாயிலாக பார்க்க வருகிற ஞானம். பல ஞானம் அளவைன்னு சொன்னாவே 10 அளவை இருக்கிறது, அதற்கு மேலும் இருக்கிறதுன்னு சித்தியாரில் முதல்ல படித்தோம், ஞாபகம் இருக்கும். காண்டல் அளவை, கருதல் அளவை, உறவளைய அளவை என்று பல அளவைகள் இருக்கிறது. அதன் வழியாக அறிகிற ஞானம். எனவே அது என்னதுங்க? விகற்ப ஞானம். விகற்பம் என்பது என்னங்க? வேறுபாடோடு கூடிய ஞானம். வேறுபாடோடு கூடிய ஞானம். எனவே ஒரே மாதிரி தெரியாது. ஒரே மாதிரி தெரியுமா? இப்போ கண்ணால் பார்க்குறோம், இது ஒரு மாதிரி தெரியுது, அது ஒரு மாதிரி தெரியுது. விகற்பமுடையதான பொருள்கள் வேறுபட்டு தெரிகிறதா இல்லையா? அதற்கு விகற்பம்னு பேர். எனவே விகற்ப ஞானம் அது என்னதுங்க? அஞ்ஞானம். காட்சி அளவைகளில் 1, 2 நீங்கள் இதில் தனியாக எழுதிக்கங்க. இது ரொம்ப முக்கியமான சொல். அளவைகளினாலே அறிகிற ஞானம் விகற்ப ஞானம். இது ஒரு ஞானம். இப்போ ஆரம்ப நிலையில் நமக்கு இருக்கிற ஞானம் எது? அளவைகள் வாயிலாக அறிகிற ஞானம். இந்த ஞானம் எப்படிப்பட்டது? பல வகைப்பட்டு நிற்கும், விகற்பமுடையது, வேறுபாடுகளோடு கூடியது. இது ஒரு ஞானம், விகற்ப ஞானம். எனவே இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு வேண்டாம். இருக்கிறத கீழான ஞானம் என்னது? இந்த விகற்ப ஞானம். இது நமக்கு வேண்டாம். அடுத்தது 2வது ஒரு ஞானம் என்னது? வாச்சிய வாசக ஞானம், களக்கந்தரு வைந்தவத்தின் ஞானம். கொஞ்சம் கூட்டி கூட்டி சொல்லணும், நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுவேன். அதில் அப்படியே அன்லைன் பண்ணி 1, 2 போட்டுங்க. வாச்சிய வாசக ஞானம், களக்கந்தரு வைந்தவத்தின் ஞானம். இது 2வது ஞானம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டல் கண்ணதாக. இப்போ நமக்கு நிகழ்வது கேட்டல் ஞானம் என்று சொல்லக்கூடிய என்னதுங்க? இந்த ஞானம் சாத்திரத்தின் வழியாக பெறுகிற ஞானம். சாத்திரத்தின் வழியாக பெறுகிற ஞானம். இது 8ஆம் நூற்பா, 9ஆம் நூற்பா. இதெல்லாம் என்னது? கேட்டல், சிந்தித்தல், இதெல்லாம் நிகழ்கிறதா இல்லையா? இதெல்லாம் யாருக்குன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். யாருக்கு? 3ஆம் நிலை பெற்று குருநாதற்ற உபதேசமாக கேட்கிற போது வருகிற ஞானம் கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம் என்பது என்னதுங்க? 3ஆம் நிலையில் நின்று உபதேசம் 3ஆம் நிலை பெற்றிருக்கணும். அப்புறம் குருநாதர்கிட்ட போய் உபதேசத்தை கேட்கணும். கேட்ட பிறகு அந்த சாத்திரம் முதலானவற்றை அவற்றை என்னமா கேட்கணும்? பாடமாக கேட்கணும். புரியுதா இல்லைங்களா? புத்தி பஞ்சாக்கரத்தை கேட்டது இல்லாமல் சாத்திரமும் கேட்கணும். கேட்டல் என்பது வெறும் 5 எழுத்து மட்டும் உபதேசம் கிடையாது. சாத்திர பாடமும் கேட்கணும் குருநாதர்கிட்ட. சாத்திர பாடம் கேட்டால் தான் என்ன ஆகும்? அறிவு தெளியும். சைவ சித்தாந்தம் கேட்காம நீங்கள் முத்தி பெறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அறிவில் நமக்கு 1000 ஐயம் இருக்கும். பூசை பண்ணிகிட்டு இருக்கிறோமா இல்லையா? பூசை பண்ணுறோம், 5 எழுத்து சொல்கிறோம், அப்படியே எல்லாம் தெளிஞ்சிருமா? இதெல்லாம் பாடமாக கேட்டு, இந்த சைவ சித்தாந்தத்தை பாடமாக கேட்டு எப்படி பூசை பண்ணணும், பூசை பண்ணும்போது என்னென்ன தடை வரும், நாம் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, சாத்திரத்தில் தான் இருக்குது. சாத்திரம் படிக்காமல் ரொம்ப கஷ்டம். இதுதான் இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்வது உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தோத்திரம் சாத்திரம் 2 பிரிவு இருக்கா இல்லையா? இந்த தோத்திரம் என்பது யாருடையது? நிறைமொழி மாந்தர். நிறைமொழி மாந்தர் அவங்க பெற்ற அனுபவத்தை சொல்வது தோத்திரம். இப்போ ஞானசம்பந்தர் தான் பெற்ற அனுபவத்தை பாடிட்டு போயிட்டார். நாவுக்கரசர் தான் பெற்ற அனுபவத்தை பாடிட்டார். நம்பி ஆரூரர், மணிவாசகர் 27 ஆசிரியர் பெருமக்களும் தான் பெற்ற அனுபவத்தை பாடியது தான் என்னது? திருமுறைகள். ஆமாம், அது அந்த அனுபவ நிலையில்
நமக்காக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை படித்தா நமக்கு என்ன தெரியும்? அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். ஞான சம்பந்தர் எந்த நிலையில் நின்னாரு அப்படின்னா எங்கே பார்க்கணும்? அவர் தேவாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் நின்ற நிலை தெரியும். புரியுதா இல்லைங்களா? அவர் நின்ற நிலை என்ன என்பது எங்கே தெரியும்? ஒரு தேவாரம் முழுக்க இருக்குது. தேவாரம் முழுக்க இருக்கிறது. வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வேலினும் உணகடல் விடுவே நல்ல. அவர் நின்னது அப்படிதான் நின்னாரு. வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வேலினும் உணகடல் விடுவேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகடல் தொழுவேன். துஞ்சுருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராத அஞ்செழுத்து ஓதி. இதெல்லாம் அவங்க நின்னாங்க, நின்னதை பாடிட்டாங்க. சரியா? இப்போ திருமுறை என்பது நம்முடைய அருளாளர்கள் நின்ற நிலை. அருளாளர்கள் நின்ற நிலை. சாத்திரம் என்னது? நம்மை அந்த நிலைக்கு உயர்த்துவது சாத்திரங்கள். அவங்க நின்னாங்கிறது அங்கே பார்த்துக்கலாம். நம்ம எப்படி நிற்கிறோம்? படு கேவலமாக நின்றுட்டு இருக்கிறோம். நாம் எங்கே போகணும்? அவங்க நின்ன இடத்துக்கு போகணுமா இல்லை? எப்படி போகிறது? சாத்திரத்தில் பார்த்தா தான் தெரியும். ஐயா நீ இப்படி இருக்கிற, இதை இதை செய்ய, இதை செய்யாத, இப்படி செய்ய, இதெல்லாம் எங்கே இருக்கிறது? நம்மை அந்த நிலைக்கு உயர்த்துவது சாத்திரங்கள். இதன் வழி தான் போகணும். போய் நின்றுட்டு அங்கே நின்று இப்போ தேவாரத்தை பார்த்தா அங்கே ஞான சம்பந்தம் தெரிய மாட்டார். யார் தெரிவா? நம்ம தான் தெரியும். இப்போ படித்தா யார் தெரிவா? ஞான சம்பந்தர் தான் தெரிவார். புரியுதாங்க? அப்போ திருமுறையை சாத்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி திருமுறை படிக்கிறது ஒன்று. சாத்திரத்தை படித்து அதன் வழி நின்று அனுபவம் பெற்ற பிறகு திருப்பி திருமுறை படிச்சிங்கன்னா அந்த திருமுறை வேறு மாதிரி தெரியும். இப்போ முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரமன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அத்தனனுக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவை. இப்போ யாருக்கு இது? மணிவாசகருக்கு. சாத்திரத்தை படித்து நின்ன பிறகு இந்த பாட்டு படித்தா அது யார்? அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோ. இது யாருக்கு? நமக்கு வந்துடும் அந்த பாட்டு. ஏன்னா நம்மளை அப்படி தானே சாமி கூட்டிகிட்டு போனார். அந்த நிலைக்கு உயரணும்னா அங்கே உயர்ந்த நிலை பேசப்பட்டிருக்கிறது. வழி தெரியாது. வழி அங்கே இருக்கும். எப்படி இருக்கும்? வெளிப்படையாக இருக்காது. திருமுறைகளில் உயர்ந்த நிலை பெறுவதற்கான வழி ரொம்ப நுட்பமாக உள்ளே இருக்கும். இப்போ நான் சொன்ன கண்ணப்ப நாயனார் புராணம் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். பூரா சாத்திரம்தான். கண்ணப்ப நாயனார் புராணம் முழுக்க முழுக்க சாத்திரம்தான். ஆனால் படித்தா நமக்கு சாத்திரம் படித்தாதான் அதில் சாத்திரம் இருக்குதுன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. புரியுதா இல்லைங்களா? அப்போ இது யாருக்கு? நம்ம இங்கிருந்து ஒவ்வொரு படியாக ஏறணும். அந்த ஒவ்வொரு படியும் சொல்லியிருக்கு சாத்திரத்தில். ஒவ்வொரு படியும் சொல்லி இருக்கிறது. இதன் வழி ஒழுக வேண்டும். கூடவே அதை பிடிச்சிக்கணும். எதை பிடிச்சிக்கணும்? திருமுறையை பிடிச்சிக்கணும். திரும்பி விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு அனுபவம். அது அனுபவம். இது இலக்கணம். இலக்கணத்தின் வழி நின்று இலக்கியமாக வாழணும். புரியுதா இல்லைங்களா? அப்போ ரெண்டையும் பிடிச்சிக்கணும். ஆனால் இது அதன் பரிணாமம் இங்கே நீங்கள் படி ஏற ஏற அது வேறு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு படி ஏறினீங்கன்னா இந்த பாட்டு வேறு மாதிரி தெரியும். இன்னொரு படி ஏறினீங்கன்னா வேறு மாதிரி தெரியும். ஒவ்வொரு படியிலையும் அந்த பாட்டு உங்களுக்கு அந்த பரிணாமம் மாறிக்கொண்டே வரும். அதுதான் நமக்கு திருமுறைக்குள்ள சிறப்பு. அப்போது திருமுறைகளை கட்டாயம் படிக்கணும், மனமொன்றி படிக்கணும். கூடவே சாத்திரத்தின் வழி நிற்கணும். சாத்திரத்தின் வழி நின்று தோத்திரத்தை நாம் அனுபவிக்க பழக வேண்டும். ரொம்ப முக்கியம். அதனால ரெண்டு கண்ணுன்னு சொல்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். அது ஞானிகளினுடைய நிலை. இது நம்மை ஞானி ஆக்குவது. புரியுதா? அப்போ இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது எதில் இருக்கணும்? சாத்திரத்தில் பயிற்சி வேண்டும். சாத்திர பயிற்சி நமக்கு கட்டாயம் வேணும். எனவே இந்த ஞானம் என்ன ஞானம்? பார்க்கவர் ஞானம், பல ஞானம், அஞ்ஞான விகற்பம். கருவிகளினாலே அறிகிற ஞானம், விகற்பமுடைய ஞானம் அது வேண்டாம். அடுத்தது என்னதுங்க?
வாச்சிய வாசக ஞானம், வாச்சிய வாசக ஞானம், கலக்கந்தரு வைந்தவத்தின் ஞானம், அதாவது கேட்டல் சிந்தித்தல் முதலாகிய சாத்திர ஞானம். சாத்திர ஞானம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 4 வகை வாக்கு. இப்போ சாத்திர ஞானம் என்பது என்னது? இப்போ நமக்கு என்ன ஞானம்? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம்னா முதல்ல நம்ம அந்த நிலையில் நிற்கணும். இப்போ வச்சுக்குவோம், அப்படி வச்சுக்குவோம், எல்லாம் 3ஆம் நிலையில் இருக்கிறதா வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டா இது என்னது? கேட்டல் ஞானம். இப்போ உபாய கேட்டல், உண்மை கேட்டல் பின்னாடி நிகழும், பின்னாடி நிகழும். இப்போ இந்த ஞானம் கூட என்ன ஞானம்னு கேட்டிங்கன்னா, 4 வகை வாக்கு இருக்கா இல்லையா? சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, 4 வாக்கு இருக்குது. இந்த 4 வாக்கும் என்னது? நாதத்திலிருந்து வருவது. நாத தத்துவத்திலிருந்து வருவது என்னது? சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. 4 வாக்கு படிச்சிருக்குமா இல்லையா? இங்கே மூலாதாரத்தில் இருக்கிற வாக்கு சூக்கும வாக்கு. சூக்குமை உந்திக்கு வந்துட்டா பைசந்தி, கண்டத்துக்கு வந்துட்டா மத்திமை, வெளியே வந்தால் வைகரி. இதுவும் என்னது? மாயாகாரியம்தான். இதுவும் என்ன மாயான்னா சுத்த மாயினுடைய காரியம். மற்றதெல்லாம் அசுத்த மாயின் காரியம். அதை நோக்க இது உயர்ந்தது. எதை நோக்க? அசுத்த மாயை நோக்க சுத்த மாயை உயர்ந்தது. ஆனாலும் மாயை தான், மாயாகாரியம்தான். அப்போது இப்போ நம்ம கேட்டு, இப்போ நமக்கு அறிவு விளக்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ அறிவு விளக்கம்னா நமக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கேட்கணும். இது நம்ம அறிவு அந்த 4 வாக்குலையும் நமக்கு என்ன வாக்கு? நமக்கு என்ன வாக்கு? 4 வாக்கு இப்போ சொன்னேன். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. நமக்கான வாக்கு எது? வைகரி வாக்கு. வைகரி வாக்குன்னா என்னது? வாயை திறந்து பேசணும். வாயை திறந்து பேசினா தான் விளங்கும். அதுவே விளங்காது சார், அதுவே விளங்காது. வாயை திறந்து சொன்னாவே விளங்காது. அப்போ நம்ம இன்னும் எங்கே கீழே இருக்கிறோம் பாருங்க. அது விளங்குனாவே என்ன வாக்கு? வைகரி வாக்கு தான். அப்போ நீங்கள் இதெல்லாம் படிநிலையில் கீழே இருக்குது. சுட்டுணர்வால் அறிஞ்சா அது இருக்கிறதே கீழான ஞானம். அதை தாண்டி மேலே வந்தால் என்னது? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம் என்னது? வைகரி வாக்கு. வைகரி வாக்கு. இப்போ இதில் பக்குவம் உயர்வாக இருந்தால் என்ன ஆகும்? என்ன இந்த வாக்குலேயே இன்னும் பக்குவம் உயர்ந்தால் சூக்கும வாக்குக்கு போவாங்க. அறிவு நுட்பமாக என்ன ஆகும்? சூக்குமையிலிருந்து மத்திமைக்கு வருவாங்க, பைசந்திக்கு வருவாங்க. சரி, வைகரியிலேருந்து மத்திமை, அப்புறம் நடுவில் உந்தித்தானத்துக்கு, அப்புறம் சூக்கும வாக்கு. சூக்கும வாக்குக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க, அவர் அறிவில் உயர்ந்தவர்னு அர்த்தம். இப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க. எப்படி? இப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். இவர் பேசுகிறது அவருக்கு புரியுது, அவர் பேசுகிறது இவருக்கு புரியுது. அப்போ என்ன வாக்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்க? சூக்கும வாக்கில் பேசிக்கிறாங்க. நான் இதுக்கு ஒரு கதை சொன்னேன். யாருடைய வரலாறு? சுந்தரர் கைலை காட்சி போனது. அப்போ அங்கே அவங்களுக்குள்ள என்ன பரிபாசை நடக்குது? சூக்கும வாக்கில். அப்போ அவங்க என்னது? உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த வாக்கே அவங்களுக்கு என்ன வாக்கு? சூக்கும வாக்கு. நமக்கெல்லாம் வைகரி வாக்கள் தான் அறிவு விளங்குது. புரியுதா இல்லைங்களா? அப்போது வைகரி வாக்களை விளங்குனா கருவி ஞானத்தை விட கொஞ்சம் மேலே. ஆனால் அதுக்கு மேலே நிறையா ஞானம் இருக்குது. இப்போ 1வது பாஸ் பண்ணி 2வது வந்தாச்சுன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? அதிலிருந்து மத்திம வாக்கு விளங்குற அளவு வந்துட்டான். மத்திம வாக்கு விளங்குனா என்னது? இன்னும் கொஞ்சம் மேலே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே சூக்கும வாக்கு விளங்குனா அது என்னது? உயர்ந்த நிலை. இதெல்லாம் நீங்கள் அகப்பூசியில் இருக்குது. எங்கெங்க இருக்குது? அகப்பூசியில் எங்கே இருக்குது? சூக்கும வாக்கை கடந்து நாம் பெருமானை நினைக்கிற நிலை எதில் இருக்குது? அகப்பூசியில் இருக்குது. எங்கே இருக்குது? அதாவது 5 எழுத்து சொல்கிறோமா இல்லையா? 5 எழுத்து சொல்கிறோமா இல்லையா? அதில் நீங்கள் வெளியே சொல்வது தூளம்னு பேர். தூளம். இப்போ நான் ஓம் நம சிவாய். இப்போ மணியை வச்சுக்கிறோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். என்னீங்கன்னா இது என்னது? தூளம். என்ன வாக்குது? வைகரி வாக்கு. வைகரி வாக்கு. அப்புறம் வாயை மூடிக்கிட்டீங்க. இது என்ன வாக்கு? மத்திம வாக்கு. இப்போ வெளியே தூளமாக வரல. வாக்கு எங்கே இருக்குது? கணத்தில் நிற்குது. இப்படி உங்களுக்குள்ளே
கடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் உங்களை அப்படியே போனீங்கன்னா இந்த வாக்கு உள்ளே போகும். உங்களுக்கு தெரியாது நான் எந்த வாக்கில் இருக்கிறேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் அறிவு நுட்பமாக உங்கள் வாக்கு என்ன ஆகிடும், சூக்கும வாக்குக்கு போகும். தூளம், மானதம், சுத்தமானதம். சுத்தமானதங்கிறது சூக்கும வாக்கு, 5 எழுத்து எண்ணும் போது அதை கடந்து அறிவினால் கணித்தல். அறிவினால் இந்த 5 எழுத்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அங்கே வாக்கு இருக்காது. இது எப்போன்னு தெரிஞ்சால் அதெல்லாம் தெரியாது. இது பூசையில் நிகழும். 5 எழுத்து சொல்ல அகப்பூசையில் என்ன செய்கிறீங்க, அப்படியே 5 எழுத்து சொல்ல முதல்ல வைகரி, வாயை திறந்து சொன்னால் வைகரி வாக்கு, அப்புறம் மானதம், சுத்தமானதம். இது என்னது, மானதம் சுத்தமானதம் என்பது சூக்கும வாக்கு. புரியுதா இல்லைங்களா? அதை கடந்த நிலையில் அறிவினால் கணித்தல் அப்படின்னா வாக்குனாவே கருவி. வாக்குன்னு வந்துட்டாவே என்னது, கருவி. அந்த வாக்கு இருக்கிற வரைக்கும் பெருமான் வரமாட்டான். ஏன்னா அது என்னது, மாயாகாரியம். வாக்குனாவே என்னது, மாயாகாரியத்தில் பெருமான் வரமாட்டான். அப்போது இதை கடந்து அறிவில் இந்த 5 எழுத்தை கணிப்பீங்க. எப்போ சார் கணிப்புன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது. நீங்கள் சொல்ல மனம் என்னாகும், உள்நோக்கி பயணிக்கும். அறிவு உள்நோக்கி பயணித்து கருவிகளை விட்டுக்கிட்டே போகும். அதான் கருவி கடந்த நிலை. கருவி கடந்த நிலையில் இந்த 5 எழுத்து ஆன்மா எங்கே சொல்லும், அறிவில் சொல்லும். அப்போது கருவி எதுவுமே வராது. மனம் முதலாகிய கருவிகள் தொழில்படாது. தொழில்படாத அடங்கி நிற்கும். அப்போது அறிவை மட்டும் வச்சுட்டு 5 எழுத்து சொல்லும் ஆன்மா. அறிவில் சொல்லும். எப்போ சொல்லணும்னா உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலைன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? நான் 5 எழுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, கருவி வச்சு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். கருவி இருக்கிற வரைக்கும் தான் தெரியும். கருவி கலந்துட்டா என்ன ஆகிடும், தெரியாது. கருவி துணை இருந்தா தெரியாது. அந்த நிலையில் 5 எழுத்து சொல்கிறோமா இல்லையா, அறிவினால் கழித்தல். அதுதான் அந்த சுத்தமானதன் கடந்த நிலையில். அங்கதான் அகப்பூசையில் பெருமான் வெளிப்படுவான். சொன்ன மாதிரி 9ஆம் நூற்பாடு அகப்பூசையில் சொன்னமா இல்லையா, மாயா கருவிகளை கடந்து தத்துவங்களை கடந்த நிலையில் தன்னை மறந்து ஆன்மா 5 எழுத்து சொல்லுகிற போது திருவருள் பிரகாசிக்கும். அந்த இடம்தான் என்னதுங்க, இந்த கருவிகள் கடந்த நிலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குது, 4 வகை வாக்கு இருக்கிறது. இந்த 4 வகை வாக்கும் அதுவும் கீழான ஞானம்தான். அதனால் ஒரு அனுபவம் உண்டு, ஒரு ஞானம் உண்டு, அதுவும் கீழானது. எதை நோக்க, முன்னாடி சொன்ன சுட்டறிவை விட இது உயர்ந்தது. ஆனால் பரஞானத்தை விட கீழானது. அதான் இங்கே சொல்கிறார் என்னதுங்க, வாச்சிய வாசக ஞானம், வைந்தவத்தின் கலக்கந்தரு ஞானம். வைந்தவம் என்பது என்னதுங்க, சுத்தமாயனுடைய காரியமாகிய 4 வகை வாக்கு. அந்த வாக்கு என்னதுங்க, அது வைந்தவத்தின் கலக்கந்தரு ஞானம். எனவே அது என்னதுங்க, போகத்தங்கிய ஞாதிரு ஞான ஞேய ஞானம், சங்கற்பனை ஞானம். இது 3வது ஞானம். இப்போ வாக்கு வழியாக சொன்னீங்கன்னா ஒரு ஞானம். இது என்னதுங்க, இந்த சிவபூசை செய்கிற போது நான் இப்போ சொன்னீங்களா, கேட்டல் ஞானம், அடுத்தது சிந்தித்தல் ஞானம். அந்த சிந்தித்தல் ஞானத்தில் கூட என்ன ஆகுங்க, சிந்தித்தல் ஞானத்தில் ஒரு அனுபவம் நிகழும். பூசையின் பயனாய் ஒரு அனுபவம் நிகழும். அதான் இங்கே சொல்கிறது ஞாதிரு ஞான ஞேய ஞானம். என்ன தெரியுது, காண்பான், காணப்படும் பொருள், காட்சி. பூசையில் 3 தெரியுதா இல்லையா? இந்த 3 தெரிஞ்சால் யார் காண்பான், யார் ஆன்மா. காணப்படும் பொருள் சிவம், காட்சி திருவருள். அப்போ ஆன்மாவாகிய நாம் திருவருளை துணை கொண்டு எதை பார்த்துட்டு இருக்கிறோம், சிவத்தை பார்க்குறோம். இப்போ எத்தனை பொருள் தெரியுது, 3 பொருள் தெரியுதா இல்லையா? இதுக்கு என்ன பேர், திரிபுடி ஞானம்னு பேர். திரிபுடி ஞானம். இதுவும் கீழானது. ஏன்னா என்ன தெரியணும், சிவம் மட்டும்தான் தெரியணும். திருவருள் தெரியக்கூடாது, ஆன்மா தெரியக்கூடாது, சிவம் மட்டும்தான் தெரியணும். இது கேட்ட பிறகு சிந்திக்கிற போது நிகழ்கிற இடம்.
அந்த சிவபூசையில் முதல்ல கேட்டல், அப்புறம் என்னது சிந்திக்கிற போது இந்த என்ன தெரியும், ஞாதிரு ஞான ஞேயம், காண்பான் காணப்படும் பொருள் காட்சி, இந்த மூணு தெரிஞ்சதுன்னா இது அதை நோக்க உயர்ந்தது தான். எதை நோக்க? கேட்டதை விட உயர்ந்தது. பாசம் என்னது, முதல்ல சொன்ன கருவி ஞானத்தை விட உயர்ந்தது, கேட்டல் ஞானத்தை விட உயர்ந்தது. இதுக்கு திரிபுடி ஞானம்னு பேர். இந்த ஞானமும் கீழானது, இந்த ஞானமும் கீழானது. எனவே அது என்னதுங்க, அது ஞாதிரு ஞான ஞான ஞேய ஞானம், சங்கற்பனை ஞானம். இதுவும் பாவக ஞானம்னு பேர். ஏன்னா நம்ம பெருமானை பாவிக்கிறோமா இல்லையா? பெருமானை நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன் பாவிக்கிற பாவனை தானே சிவோகம் பாவனை. 9ஆம் நூற்பானது சிவோகம் பாவனை. அந்த பாவனையினால் விளைகிற ஞானம், அதனால் அதுவும் கீழானது, அதுவும் கீழானது. எனவே அடுத்தது என்னதுங்க, இவையெல்லாம் கடந்த சிவஞானம், இவையெல்லாம் கடந்த சிவஞானம். அது 11ஆம் நூற்பா. 9-10 ஞாதிரு ஞான ஞேய ஞானம் திரிபுடி ஞானம் நிகழும், 8 கேட்டல் ஞானம் நிகழும், 9 சிந்தித்தல் ஞானம் நிகழும், 10 தெளிதல் ஞானம் நிகழும். இவையெல்லாம் கீழான ஞானம் தான், இவையெல்லாமே கீழான ஞானம் தான். 8க்கே வெளியே காணும். அப்போ என்னது, அது இதெல்லாம் போதும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, புரியுதா இல்லையா? மற்ற சமயங்கள்லாம் 8 போதும், 9 போதும், 10 போதும்னு சொல்கிற சமய பட்டியல் பெருசாக இருக்குது. அதெல்லாம் போதாதியா, அதுக்கு மேலேயும் வேணும். இதையெல்லாம் கடந்த ஒரு ஞானம், இவையெல்லாம் கடந்த ஒரு ஞானம், அது என்னதுங்க, சிவஞானம். அதுக்கு என்ன பேர், சிவஞானம். சிவஞானம் என்பது பரஞானம். இப்போ இறைவன் இதை கடந்த ஆன்மாவுக்கு பெருமான் எங்கே வருவான், அறிவுக்கு அறிவான் என்று உணர்த்துவான். இதெல்லாம் நாமெல்லாம் எப்படி உணர்ந்து கொண்டு இருக்கிறோம், சொற்களினாலே கருவிகள் வாயிலாக உபதேசமாக இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அபரஞானம். இதுக்கெல்லாம் என்ன பேர், அபரஞானம். இதன் வழி நின்று 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 அனுபவம் முதிர 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 பெருமான் எங்கே வந்து நின்றுவான், அறிவில் நின்று அவனே நேரடியாக அங்கே நடக்கும் பாடம். அறிவு விளக்கம் என்ன ஆகிடும், தானாக நடக்கும், தானாக நடக்கும். அதுக்கு தான் என்ன ஞானம்னு பேர், பரஞானம். கேட்கறதுக்கு அருமையாக இருக்கு, கேட்கறதுக்கு இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமோ அறியேன், துன்று விழும் வெம்மாயே அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று வருமோ. யாருக்கு தெரியும், பெருமானுக்கு தான் தெரியும். கேட்கவாவது வச்சிருக்கானே சாமி இல்லையா, இல்லைங்களா? அதுவே ஒரு பெரிய ஆனந்தம் தான். இதையும் கேட்காம எத்தனையோ பேர் கிடக்கிறாங்க. நம்மையும் கொண்டு வந்து இதெல்லாம் இருக்கியா கேளுனாவது பெருமான் வச்சிருக்கிறானா இல்லையா, அதுக்கே திருவடி உளுந்து உளுந்து வணங்க வேண்டியது தான். அதுக்கே நம்ம எத்தனை பிறவியில் செஞ்ச புண்ணியமோ தெரியல. அதனால் சீவன் முத்தர் ஆதலால் சீவன் முத்தர் சிவமே பார்த்திருப்பார். வேற ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. எதை பார்த்துட்டு இருப்பாங்க, சிவன் முத்தர் சிவமே பார்த்திருப்பார். இப்போ இதில் முதல்ல இந்த பாட்டு எதுக்குன்னு சொன்னேன், பாட்டு எதுக்கு சொன்னேன், பிராரத்த கண்மம் நீங்கும் முறைமை. இதெல்லாம் தலைப்பு எழுதிங்க, புத்தகத்தில் இருக்கா, இல்லை எழுதிங்க. இதெல்லாம் முக்கியமான குறிப்பு. பிராரத்த கண்மம் நீங்கும் முறைமை இந்த பாட்டு. இப்போது இந்த பாட்டில் பிராரத்த கண்மத்தை பற்றி ஏதாவது பேச்சிருக்கா? இப்போ நான் சொன்னேன், இவ்வளோ விளக்கம் சொன்னா இல்லையா, சொன்னா இல்லையா? பிராரத்த கண்மத்தை பற்றி ஏதாவது இருக்கா? இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யாது. இப்போது சிவத்தையே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கே பிராரத கர்மம் வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது தெரிய போகுதா? ஒன்றுமே தெரியாது. நமக்கு பூசை பண்ணும்போது கொசு கடித்தாலும் தெரியுது, கொசு கடித்தாலும் தெரியுதா இல்லையா? தெரியுது. ஏசி போட்டுக்கலாமா, ஃபேன் போட்டுக்கலாமா, இங்கே உட்காந்து பண்ணலாமா, அங்கே உட்காந்து பண்ணலாமான்னு தெரியுதா இல்லையா? டிவி பார்க்கும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டிவி பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கொசு என்ன பாம்பு கடித்தா கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் பூஜை பண்ணும்போது கொசு கடித்தா கூட தெரியுதா இல்லையா? அப்படி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு பிராரத்த கர்மம் நல்லா வேலை செய்யுது. 10ஆம் திருமுறையில் சொல்லுவார், என்னதுங்க, வாழ் கொண்டு அறியினும் அறியாருப்பார். வாழ் கொண்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீவன் முத்திரையில் அமர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறானோ ஒருத்தர் வந்து வாழை வச்சு உடம்பை வெட்டினாலும் அவங்களுக்கு தெரியாது.
ஏன்னா அங்கே உடம்பை பற்றி அங்கே நினைப்பே கிடையாது, உடம்பை பற்றி நினைப்பே அங்கே கிடையாது. அதான் பரார்த்தங்கள் பாரார், பரமே பார்த்திருப்பார். அப்போ பிராரத்த கண்மம் வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு வச்சுக்கங்க, என்ன செய்யும்? அடையா இவனை தொந்தரவு பண்ணுறது ஒன்று, தொந்தரவு பண்ண என்ன பிரயோஜனம்? இந்த கண்மம் என்பது நமக்கு என்னது? இடையூறு. அந்த இடையூறு விளையாத போது அது வந்து என்ன பண்ணுறது? வராமல் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு அது இருந்தும் இல்லை. அதனால் என்ன செய்யுமா? அது வேணா விடு. கண்மத்தை பெருமான் எப்போ ஊட்டுவான்னு கேட்டால், எப்போ ஊட்டுவான்? அனுபவிச்சாதான் ஊட்டுவான். அனுபவிக்காத ஆளுக்கு கண்மத்தை பெருமான் ஊட்ட மாட்டான். புரியுதா இல்லைங்களா? பாடம் நடத்தணுன்னா ஒரு ஆளை வம்பா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இங்கே நடத்தினா ஒரு பாடம் கேட்குற ஆளாக இருந்தால் என்ன செய்யலாம்? அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கலாம். இங்கே வந்து அப்படியே தூக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, இவரையா கூட்டிகிட்டு வந்தால் பேசாமல் வீட்லையாவது படுத்து தூங்குவான். இவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு இது வேறு வம்பா எதுக்கு? விடு வேண்டாம் விடு. ஐயா வீட்டு நல்லா தூங்க வர மாதிரி இல்லை, அவராக வந்து தூங்குறது வேற. நம்ம ஒருத்தர் கூட்டிகிட்டு வரேன்னு வச்சுங்க, அவர் வரலங்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வரோம். கூட்டிகிட்டு வந்து உட்காந்து இருக்கணும், நல்லா இருந்ததுங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாடாருன்னா என்ன செய்வோம்? அவரே அடுத்த தடவை வந்துடுவார். இங்கே வந்து தூங்கிட்டு எந்திரிச்சு போனான்னு வச்சுங்க, நாம் என்ன நினைப்போம்? இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்ததுக்கு பேசாமல் வீட்லேயே விட்டுருக்கலாம். இவன் தூங்கினது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறாலும் தூங்க வச்சுருவேன் நான். அப்போ உன்னை ஊட்டணும்னா என்ன செய்யணும்? அனுபவிக்கணுமா இல்லையா? வீட்டில் அம்மா பதார்த்தங்கள்லாம் செஞ்சு வைக்கிறாங்க, இனிப்பு செய்கிறாங்க, தீபாவளிக்கு ஒரு குண்டா நிறையா செஞ்சு வச்சுட்டாங்க. வீட்டில் குழந்தைங்க யாரும் சாப்பிடவே இல்லை. 1 வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அடையாங்க எதை செஞ்சாலும் எங்களுக்கு திங்கிறது இல்லை, வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு என்ன செய்வாங்க? சாப்பிட மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க. அப்போது ஒரு வினையை ஊட்டணும்னா அந்த ஆன்மா அதை அனுபவிக்கணும். அனுபவிக்காத ஆன்மாவுக்கு வினையை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஊட்ட மாட்டார். அப்போ அதை என்ன செஞ்சுருவார்? பிராரத்த கண்மத்தை நீக்கிடுவார். ஏன்னா அங்கே அனுபவிக்க மாட்டாங்க. அவர்கள் இருந்தும் அது பெயரளவில் தான் இருக்கும், அதை அனுபவிக்க மாட்டாங்க. அவர்கள் அதை அனுபவிக்க மாட்டாங்க. அதனால் அவர்களுக்கு பிராரத்த கண்மத்தை நீக்கிடுவார். பிராரத்த கண்மத்தை பிராரத்த கண்மம் எது வரைக்கும் வரும்னா சிவஞானம் விளையிற வரைக்கும் அது வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். சிவஞானம் விளைஞ்சிருச்சுன்னா பிராரத்த கண்மம் வேலை செய்யாது. அதனால் அவர்களுக்கு பெருமான் என்ன செய்ய மாட்டார்? பிராரத்த கண்மத்தை ஈண்டு ஒழிப்பன். எங்கே ஒழிப்பான்? சீவன் புத்தர்களுக்கு தான் ஒழிப்பான். அது வரைக்கும் உடம்பு வழி அது துன்பத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த பாட்டு அதற்கான பாடல். அடுத்த பாடல் பாருங்கள். சிவஞான முனிவர் சொல்கிறாருங்கய்யா, சித்தியார் உரைக்கு சிவஞான முனிவர் சொல்கிறார். பார்த்துங்க, இதுதான் நூல், இருவர் உரை இதில் இருக்குது. நூல் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நடை கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிவஞான முனிவர் உரையை வச்சு நம்ம பாடம் நடத்தணும்னா 4 வருஷம் ஆனாலும் இந்த சித்தியார் பாட்டு முடியாது. ரொம்ப நுட்பம். இப்போ உங்களுக்கு இருக்கிற உரை மாதிரியே 2 பக்கம் ஒரு பத்தி 2 பத்தி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நுட்பமானது. அதை விளக்கி சொன்னால் தான் புரியும். புரியுதுங்களா? சிவஞான சித்தியார் படிக்கணும்னா சிவஞான முனிவர் உரை தான் படிக்கணும். சிவஞான முனிவர் உரை பாடம் கேட்குற அளவுக்கு நம்ம தயாராகிட்டோம்னா நமக்கு சித்தாந்தத்தில் தெரிஞ்சிட்டோன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? சித்தாந்தத்தில் பரவாயில்லைங்க, பாஸ் மார்க்கு தைரியமாக போடலாம். எப்போ? சிவஞான முனிவருடைய சிவஞான சித்தியார் உரையை பாடம் முழுசாக கேட்டாவே போதும். புரியல வேலை கேட்டாவே போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஆள் பொறுமையாக உட்காந்து பாடம் கேட்குறாரா இல்லையா, அதுக்கே அவருக்கு என்ன செய்யலாம்? பாஸ் மார்க் போட்டலாம். பாஸ் மார்க்கே போட்டலாம். இந்த உரையில் தான் அது இருக்குது. வாங்கிக்கலாம், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம், கிடைக்கிது புத்தகம்.